மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து இருப்பதால் கடவுள் என உலக மக்களால் அழைக்கப்படும் பரம்பூஜ்ய சிவபிதாவின் அன்பு நினைவுகளுடன் சகோதர ஆத்மாக்களாகிய தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவய ஓம் சாந்தியை தெரிவித்து கொண்டு இன்றைய காணொளியில் தங்களோடு பகிர்ந்து கொள்ள கொண்டு வந்திருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால், தவம் ஒருவரது வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியத்துவம் பெற்றது என்பதோடு தவம் செய்வதனால் ஆய பயன்கள் என்னென்ன என்ற அனுபவம் கலந்த விஷயங்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதன்படி தவம் செய்வதன் வாயிலாக முதலில் கடவுளுக்கும் எனும் கர்மேந்திரிய கட்டுப்பாடு சமச்சீர் நிலையில் அமைவதால் தீய எண்ணம், தீய சொல், தீய செயல்களின் பாதிப்புகளில் இருந்து முதலில் பாதுகாப்பு கிடைக்கிறது. அதாவது தீய எண்ணம், தீய சொல், தீய செயல்களின் பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இரண்டாவதாக, தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை செய்யாதே, தீயவற்றை எண்ணாதே என்ற நிலையில் மனமும் புத்தியும் ஒருங்கிணைந்திருப்பதால் புத்தி வீணான விகார விஷயங்களிலிருந்து விலகி சிவபிதாவுடனான நினைவு யாத்திரையில் ஆடாத அசையாத நிலையினை தவம் என்பது அனுபவம் செய்விக்கின்றது. மூன்றாவதாக, மனமும் புத்தியும் அங்கும் இங்கும் அலைபாயாமல் ஒருமுகப்பட்டிருப்பதால் சிவபிதாவுடனே சேர்ந்து சாப்பிடுவேன், விளையாடுவேன், காரியங்கள் செய்வேன், உறங்குவேன் என கர்மயோக வாழ்வின் சிறப்புகளை நலமாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான நல் வழியை அமைத்து தருகிறது இந்த நல் தவம். நான்காவதாக, கர்மங்களின் ஆழமான ரகசியம் பற்றிய ஞானம் ஒரு ஆத்மாவிற்கு கிடைத்த பின் அதற்கு முன் தீய நட்பு மற்றும் நல்ல நட்பின் காரணமாக செய்த காரியங்களின் பின் விளைவுகள் நலம் பயப்பனவாக இருந்தால் உலகம் எவ்வளவு நன்று என்று உலகத்தின் மீது பற்று விருப்பம் வைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் அல்லது ஒவ்வொரு உபகரணங்களும் ஒவ்வொரு உன்னதமான நாம் பார்க்கக்கூடிய உலகிலான முன்னேற்றமடைந்த செயல்கள் யாவும் செய்து முடிப்பதற்கு தேவையான பொருள் விரயம், கால விரயம், இவற்றை பற்றிய பட்டியலைத்தான் இந்த உலகம் நமக்கு தருகிறது. அதாவது இந்த உலகம் நன்று என எப்பொழுது விருப்பு கொள்கிறோமோ அப்பொழுது உலகம் நமக்கு இந்த அதற்கான செலவு பட்டியலையும் கால விரயங்களான பட்டியலையும் நமக்கு தருகிறது. சரி, அதுவே கர்மத்தின் பின் விளைவுகள் தீயதாக இருப்பேன், என்ன உலகம் இது, எங்கு பார்த்தாலும் கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரமாக இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்பன போன்ற எண்ணங்கள் உலகை வெறுக்க நினைத்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதியும் நல்ல தீர்ப்புகளும் அவரை விட்டு அகல்கிறது. ஆக இந்த இரண்டிலும் சமச்சீர் நிலையாக, அதாவது தாமரை மலருக்கு சமமாக தூய்மையான வாழ்வை, பற்றற்ற உன்னதமான வாழ்வை அமைத்து கொள்வதற்கு, அதாவது இந்த உலகம் நன்று என விருப்பு கொள்ளாமலும் இவ்வுலகம் தீது என வெறுப்பு கொள்ளாமலும் இரண்டிலும் நடுநிலையிலிருந்து சமச்சீர் நிலையில் தன்னுடைய வாழ்வை மீண்டும் புதுப்பித்து கொள்ள போதிய சக்தியையும் உறுதித்தன்மையும் இந்த தவம் என்பது ஒரு ஆத்மாவிற்கு தருகிறது. ஆக இப்படிப்பட்ட தவம் நிறைந்த வாழ்வை, அதாவது
சிவபிதாவினரான தவவாளில் ஈடுபட்டு முறையாக பயின்று தவம் செய்வதை செயலாக்கத்துக்கு கொண்டு வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து இறைத்தந்தை மற்றும் இயற்கையுடன் சேர்ந்த இன்பம், இறைத்தந்தை சிவபிதா மற்றும் இயற்கை இவற்றுடன் சேர்ந்த இன்பத்தோடு சேர்ந்த வாழ்வாக இந்த பூமியில் நமது வாழ்வை நலமாக அமைத்து கொள்ள வாருங்கள், தவம் செய்து வளர்வோம் வளமாக என்று கூறி தங்கள் அனைவருக்கும் தவம் செய்வதற்கான செயல்பாடு முறைகளை கற்றுத்தரும் நல்ல நோக்கோடு விடைபெறுகிறேன். நம சிவாய. ஓம் சாந்தி.